டென்ஷனா வந்துட்டு இருக்கேன், நீங்க ஒண்ணுமே பேசாம வரீங்க. அந்த அர்ஜுன் யாரு? நம்ம கம்பெனில வேலை பார்க்குற நூற்றுக்கணக்கான வேலைக்காரங்கள்ல ஒருத்தன். ஆஃப்டர் ஆல் நம்மகிட்ட சம்பளம் வாங்குறவன். அவன் என்ன கை நீட்டி அடிச்சதும் அதை ஒரு முதலாளி நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறதும் நல்லாவா இருக்கு? அதான் நீ அவனை ஆளை வச்சு அடிச்சிட்டல்ல. அதுக்கு தான் அந்த கார்த்திக் வந்து என்ன வீடு புகுந்து அடிச்சான்ல. அதுக்கு மேல வேற என்ன நமக்கு அசிங்கம் வேணும்? சரி, அவன் என்ன அப்படி அடிச்சானே, அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதான்டா யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம குடும்பத்துல யாரும் நிம்மதியா இல்லாத மாதிரி அந்த ஆர்கேவோட குடும்பத்துல யாரும் நிம்மதியா இருக்க கூடாது. ஆனா அவங்க வீட்டுல கல்யாண வேலையெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அவங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. உன் கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஆனா அங்க ஒரு சின்ன பிரச்சனை என் கண்ணுக்கு மட்டும் தெரியுது. அது பெருசாகட்டும், அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. இப்படி என்ன அடிச்சு அவமானப்படுத்திருக்கான், அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா பொறுமையாரு. சரி, இப்போ உங்க நெக்ஸ்ட் மூவ் தான் என்ன? பொறுமையாருன்னு சொன்னேனே, புரியலையா? செஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம், லைஃபோட கேம்டா. ஆர்கே வீட்டில் அபிராமின்னு அவனுக்கு ஒரு மருமக இருக்கால்ல, அவளுக்கு ஷாமன்னு ஒரு தம்பி. அவனும் ஆர்கேயோட பொண்ணுங்களில் ஒத்தியை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டான். அது நடக்கலைன்னு தெரிஞ்சப்புறம் வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டான். ஒன்றை மாதிரியே அமெரிக்காவில் படித்தவன், இந்திய பொண்ணுகள்னா ஒரு மோகம் உள்ளவன். குறிப்பாக ஆர்கேயோட பொண்ணுகளில் ஒத்தியை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டவன். ஸோ அவங்க 2 பேருக்குள்ள நிறைய ஒத்துமை இருக்குது. அவனை மீட் பண்ணு, அவனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிக்கோ. அவன் மூலமாக நிச்சயமாக நிறைய உண்மைகள் நமக்கு தெரிய வரும். அவன் மனசில் கண்டிப்பாக காழ்ப்புணர்ச்சி இருக்கும். எந்த அளவுக்கு அவன் ஆர்கே மேலே கோபத்தோடு இருக்கான்னு நீ அவனோட மூவ் பண்ணி தெரிஞ்சுக்க. ஏன்னா அபிராமியோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு அவன் மூலமாக தான் கிடைக்கணும். அந்த கோட்டையை உடைக்கணும்னா வெளியிருந்து உடைக்கிறது முட்டாள்தனம். அதுக்குள்ள நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கணும். அவங்க குண்டு வச்சு அதை தரமட்டமாக்கணும். அந்த ரூட்ல தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பகையை தீக்கணும்னு நினைக்கும் பொழுது மிச்சம் மீதி வைக்கக்கூடாது. நாளைக்கு அது முளைச்சு நமக்கே ஆபத்தாயிடும். தரமட்டமாக்கிடணும். I'd be left behind, that I was stronger than you, baby. Girl, if only I knew what I've done, you know. So why don't you tell me? And I தேங்க்ஸ். வெல்கம். எப்போ வந்தீங்க அமெரிக்காலேருந்து? சதாம் ஹுசேன் அரெஸ்ட்டுக்கு முன்னாடியா பின்னாடியா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் என்ன தெரிலல்ல, நாம் இதுக்கு முன்னாடியும் ஒரு பாரில் தான் மீட் பண்ணியிருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அமெரிக்காவில் இருக்குது. ஓ, தமிழ் சங்கம் கெட் டுகெதர் அந்த கவிதைலாம் கூட பாடினீங்களே, மிஸ்டர் கௌதம், இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். கௌதம்? எக்ஸாக்ட்லி, கௌதம். ஆமா, சிகரெட்லாம் லைட் பண்ணனே, எனக்கு ஒரு சிகரெட் கிடையாதா? வை நாட், ப்ளீஸ் இந்தாங்க. உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் சொல்ல போறேன். உங்களுக்கு என்ன? உங்களுக்கு we are from America, American culture. Come on man, உனக்கு என்ன கூப்பிடு. ஓகே ஓகே ஓகே. உனக்கு நீங்க ஐயோ சாரி நீ ஆர்கேவோட டாட்டர் இன் லா அபிராமியோட பிரதர் தானே? That's right. நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு சொந்தமாக வேண்டியவன். ஆனா அந்த கார்த்திக் செஞ்ச சீர்திருத்த கல்யாணத்தால என்னால அனிதாவை கட்டிக்க முடியல. அப்பனா நம்ம ஒரே ஜாதி. ஆர்கே வீட்டுக்கு நானும் ஒரு மருமகன் ஆக வேண்டியது.
கடைசி நேரத்தில் அந்த அர்ஜுன் வந்து கெடுத்துட்டான். அந்த அயோக்கிய அர்ஜுன் தான் என்னையும் அடிச்சிட்டான். ஸோ அவன் தான் என் எதிரி. அப்போ நம்மளுக்கு பொதுவான எதிரி அந்த அர்ஜுன். அது மட்டும் இல்லாமல் அந்த இடியட் அடிக்கடி எங்கள் அக்காவை வேற இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ we have become very closer. ஆர்கேவோட பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவரோட எல்லா சொத்துலேயும் பாதி உனக்கு சேர நான் வழி பண்ணுறேன். நீ மருமகனாக வேண்டிய இடத்துல என்ன மருமகனாக்கி பார்க்கணும்னு நினைக்கிறியோ? What an attitude, man. You're simply superb. Great. என்னடா எவ்வளவு நேரம் கண்ணாடி முன்னாடி நிப்ப? ஆபீஸ் போக மாட்டியா? விடுங்கம்மா, எப்படியும் மெடிக்கல் லீவில் தானே இருக்கேன். ஒரேடியாக நாளைக்கு போய்க்கிறேன். பசிக்குது, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு? வா, தோசை இருக்கு. சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல? நீ உங்க அப்பா மாதிரியே கிண்டல் பண்ற பாரு. போங்கம்மா. வா. அர்ஜுன், அர்ஜுன். ஹே கார்த்திக், வாங்க. சாந்திகா, கீழே நிக்கிறீங்களே, மேல வாங்க. என்ன அக்காவும் மச்சானும் சேர்ந்து வந்திருக்கீங்க? மா, இன்னைக்கு நான் கன்ஃபார்ம் லீவ் தான். இது பாருங்க, தோசைலாம் பத்தாது. அக்காக்கும் கார்த்திக்கும் சூப்பர் சாப்பாடு சமைங்க, போங்க. சரி, நீங்க உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் ரெடி பண்றேன். அம்மா நீங்க இருங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னக்கா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அர்ஜுன், அனிதாவால வீட்டுல ஏகப்பட்ட குழப்பம். நீ அவளை காப்பாத்துனதுல இருந்து அவ உன் நினைப்பாவே இருக்கா. அக்கா, அவ வேணா என்னைய நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா எனக்கு அவ மேல அப்படிப்பட்ட எண்ணம் எதுவுமே இல்லை. இது போதும் அர்ஜுன். இந்த வார்த்தைய உன் வாயால கேட்டுட்டு போலான்னு நாங்க வந்தோம். ஸ்வாதி வாயிலா போச்சு. அவளை எந்த காரணத்தை கொண்டு ஏமாத்த கூடாது. அனிதா ஒரு பிடிவாதக்காரி. நினைச்ச மாதிரி சாதிச்சிருவா. ஆனா ஸ்வாதிக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது. அவன் நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையாதோன்னு பயப்படுறா. அந்த பயம் எங்களுக்கும் இருக்கு. அதனாலதான் உன்கிட்ட பேச நாங்க வந்தோம். என்னம்மா அது? நிச்சயமான பொண்ணு இப்படியே புத்திக்கிட்டு பேசுறா? அவளுக்கு புத்தி இருந்தா தானே கேட்டுறதுக்கு. ஏங்கா, என் மேல நம்பிக்கை இல்லாம தானே நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? சச்சா, அதுக்கு இல்லை அர்ஜுன். நீங்களா வந்தீங்களா? இல்ல என் மேல நம்பிக்கை இல்லாம சுவாதி உங்களை தூது அமிச்சால? சொல்லுங்க. இல்ல அவ எதுவும் சொல்லல. நாங்களா தான் வந்தோம். அவ சார்பா பேச எங்களுக்கு உரிமை இல்லையா என்ன? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலக்கா. உங்களுக்கு இல்லாத உரிமையா? சரிக்கா, இதுக்கு மேலேயும் சுவாதிக்கு பயமா இருந்தா நானே அவளை நேரில் பார்த்து எல்லாத்தையும் தெளிவா புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அவங்க வேணா கவலைப்படாம இருக்கலாம். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா கல்யாணம் நடக்குமான்னு எனக்கு கவலையா இருக்கு. என்னம்மா நீ பொம்பளை புள்ளைய பெத்த மாதிரி புலம்பிட்டு இருக்க? இதை பாருங்கக்கா, இந்த குழப்பத்துக்காக தான் நீங்க வந்திருந்தீங்கன்னா நீங்க தைரியமா இருக்கலாம். இந்த அர்ஜுன் என்னைக்குமே மாற மாட்டான். ஓகே, நோ டென்ஷன். சாப்பிடலாமாப்பா? இல்ல, நீ சொன்னதே சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நாங்க அப்புறமா வரோம். சாந்தி, கிளம்பலாமா? கிளம்பலாம். வரண்டா, வரத. சரி, வர அர்ஜுன், வரேம்மா. இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வந்துட்டு போறாங்க? அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன்.
உங்ககிட்ட பேசணும். வாமா அனிதா. அது சரியாத்த. எங்க அண்ணனும் சாந்தியும் ஏன் இங்க வந்துட்டு போறாங்க? என்னம்மா அது? உனக்கு மாமா வீடு மாதிரி அவனுக்கும் மாமா வீடு தானே, சும்மா வந்துட்டு போறாங்க. எங்க அண்ணனாவது சும்மா வந்துட்டு போவாரு. ஆனா இந்த சாந்தி வேலை இல்லாம வெளியே வரமாட்டா. இது பாரு அனிதா, உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்க அண்ணி இப்படி தலையில் அடிச்ச மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுறது ரொம்ப தப்பு. இப்ப அது இல்ல முக்கியம். அவ ஏன் இங்க வந்தா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, கல்யாண ஏற்பாடு எப்படி நடக்குதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தா. அதான். என்கிட்ட மறைக்காதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு அந்த சாந்தி பத்தி தெரியாது. அவ நல்லாவே இல்ல. என் சின்ன நன மயக்கி ஏமாத்தி வீட்டுக்குள்ள பூந்துட்டா. இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரைய கவுக்க பாக்குறா. ஊம கொட்ட மாதிரி பேசாம இருந்துகிட்டு எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்க பாக்குறா. நல்லவங்களா இல்லைன்னா நல்ல பேர் வாங்க முடியாது. ஐயோ, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த சாந்தி வீட்டுல எல்லாரையும் தான் பக்கம் எடுத்துக்கிட்டு தான் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பாவே எதிர்ப்பா. அனிதா, மத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நாம நம்மளை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். உன் மேல 1000 தப்ப வச்சுக்கிட்டு நீ மத்தவங்களை குறை சொல்றியா? ஏய் அர்ஜுன், சும்மா இருடா. அவதான் ஏதோ புரியாம பேசுறான்னா நீயும் வார்த்தைக்கு வார்த்தை பேசிட்டு இருக்க. அனிதா, அவன் எப்பவுமே இப்படிதாம்மா, படபடன்னு பேசுவான். நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத. அத்த, அவரு என்ன பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சரிம்மா, நீ இரு, காஃபி கொண்டு வர. இப்ப சொல்லுங்க, என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? சொல்லுங்க. இது பாரு அனிதா, 1000 தான் இருந்தாலும் தினேஷ் உன்னை கட்டிக்க போறவன். வீடு தேடி வந்தவன அசிங்கப்படுத்திருக்கிய, இது தப்பு இல்ல? என்ன அசிங்கப்படுத்த நினைச்சதை விட நான் பண்ணது ஒண்ணும் தப்பு இல்ல. இது பாருங்க, அவனை கண்டாலே எனக்கு பிடிக்கல. பொண்டாட்டியா வரப்போறவதானே, கல்யாணத்துக்கு முன்னாடி அனுபவிச்சா என்ன தப்புன்னு அவன் நினைச்சான். ஆனா நீங்க 4 பேருக்கு முன்னாடி போக இருந்த என் மானத்தை காப்பாத்துனீங்க. அந்த இடத்துல உங்க ஆன்மத்தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படிதான் நீங்க காப்பாத்திருப்பீங்க. ஏன்னா அதான் உங்க கேரக்டர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கூட பைக்ல வரப்ப கூட உங்க மனசு சஞ்சலப்படாம இருந்துச்சே, அந்த இடத்துல உங்க கட்டுப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எல்லாம் தான் என்ன உங்ககிட்ட அடிமையாக்கிடுச்சு. அதனால சொல்லு. அதனால உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ அர்ஜுன். ஏண்டா அவளை அடிச்ச? அனிதா, என்னமா ஆச்சு? அத்த, ஏன் பதட்டப்படுறீங்க? இப்ப அவர் என்ன பண்ணாரு? என்ன தொட்டாரு, அடிச்சாரு, அவ்வளவுதான். வரட்டுமா? வரத்த. அனிதா, என்ன இப்படி கணத்துல கை வச்சு நின்னுட்டு இருக்க? என்னமா அது, கண்ண செவந்திருக்கு? பலசாலி இல்லையா, அதான் அடிச்சோன்னே வீங்கிடுச்சு. என்னது, உன்னை அடிச்சிட்டாங்களா? யார் அடிச்சது? நீ வேற அதை பெருமையா சொல்ற? அர்ஜுன் தான். அவர் விரல் தான் என் கண்ணத்துல இருக்கு. அர்ஜுன் அடிச்சிட்டானா?
அதை இவ்வளவு சந்தோஷமா சொல்ற? எனக்கு சந்தோஷம்தான். என்னை தொட்டு அடிச்சாருல, அவர்தான் என் புருஷன்னு சொல்லிட்டு வந்த. ஆமா, இந்த சாந்தியும் சின்னனும் ஏன் என் வாழ்க்கையில குறுக்கிடுறாங்க? அவங்க அர்ஜுன் கிட்ட போய் பேசி அவர் மனசை கலைக்க பாக்குறாங்க. நான் அர்ஜுன் வீட்டுக்கு போகும்போதுதான் பார்த்தேன். நான் தான் அவங்க வம்புக்கே போறது இல்லையே, அவங்க ஏன் விஷயத்துல தலையிடுறாங்க? எனக்கு அவங்களுக்கு என்ன பகை? என்ன நீ பேசாம இருக்கீங்க? இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லலான்னு நினைக்கிறீங்களா? அப்பா கிட்ட சொன்னா இந்த விஷயமே வேற மாதிரி திரும்பிடும். நான் அதை பத்தியெல்லாம் யோசிச்சு பார்க்கல. உன்னோட தைரியத்தை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா? அடிச்சவங்கிட்டே சவாலா என்னை தொட்ட நீதான் என் புருஷன் சொல்லிட்டு வந்துட்டல, உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. அதான் உன்னோட தைரியம். அங்கதான் ஏன் அனிதா நிமிர்ந்து நிக்கிறா. வேற ஒண்ணும் இல்ல, நீ இதே ஃபாலோ பண்ணு, நாம ஸ்ட்ராங் ஆயிடலாம். என்ன நீ சொல்றீங்க? உன் மனசுல இருக்கிற ஆசையை வெளிப்படுத்துறதுல என்ன தடை? மறைக்காம சொல்லுமா, கிடைக்கிற வரைக்கும் போராடு. இந்த விஷயத்துல உனக்கு நான் எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்றேன். தேங்க்ஸ் அண்ணி. இட்ஸ் ஓகே. ஐ சி, வெரி குட். ஸோ நீ அவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. எஸ் டேட். இதுக்கு தாண்டா படிப்பு வேணும்னு சொல்றது. சாதா படிப்பு இல்லை டேட், அமெரிக்கன் படிப்பு. லட்சம் லட்சமாக நான் செலவு பண்ணேனே, அது வீணாகலை. என்னதான் ஆர்கேயோட மருமகளாக இருந்தாலும் அந்த அபிராமி தன்னுடைய தம்பியோட நல்லது தான் நினைப்பா. ஆமா டேட், அந்த அபிராமி அர்ஜுனை எதிரியா பார்க்கறாங்களாமே. அர்ஜுனை எதிரியா பார்க்கறாளா? கேட்கவே நல்லா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கு. இது பார், அந்த அபிராமி நம்ம கிடைச்சிருக்கிற ஒரு ட்ரம்ப் கார்டு. அவளை வச்சு தாண்டா கேம் ஆடணும். அவள் ஒரு அற்புதமான அஸ்திரம், ஆனால் கூர்மையான அஸ்திரம். அதை நீ கையில் எடுக்கணும். இதில் நான் என்ன டேட் பண்ணணும்? உனக்கும் அந்த ஷாமுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பலப்படுத்திக்க. அந்த ஷாம் மூலமாகவும் அவங்க அக்கா அபிராமி மூலமாகவும் ஆர்கே வீட்டில் என்ன நடக்குது, எப்போ நடக்குதுங்கிற லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரிஞ்சாகணும். அப்படி தெரிஞ்சா நமக்கு என்ன பிரயோஜனம்? முட்டாள்தனமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காதரா. ஆர்கே எதரா பெருசாக நினைக்கிறான்? அவனுடைய குடும்ப கௌரவத்தை, அவனுடைய அந்தஸ்தை, அவனுடைய அந்த வீக் பாயிண்ட்டை வச்சுதான் நம்ம கேமில் வின் பண்ணணும். அதுவும் அபிராமிங்கிற அஸ்திரத்தினால வின் பண்ணணும். என்ன டேட் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. போக போக புரியும். அபிராமி தேவைப்பட்டா அவளை நானே வந்து சந்திக்கிறேன். நம்ம கூட்டணியை பலப்படுத்திக்கிறேன். அபிராமிங்கிற அஸ்திரம் மூலமா ஆர்கே ஒழிச்சிடுறேன், மொத்தமா ஒழிச்சிடுறேன்.